வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் பொதுவாக அரசிற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் சட்டம் ஒழுங்கு என்கிற ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் உடனடியாக அதை கையில் எடுத்து கொண்டு வருகிறார்கள். அதாவது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்று. அதனுடைய இன்னொரு வடிவமாக வட மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுகிறார்கள் என்கிற ஒரு பொய் பிரச்சாரமும் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகிறது. சமீப காலங்களில் சமூக வலைத்தளங்களில் இந்த ஃபேக் நியூஸ் என்று சொல்லக்கூடிய பொய் செய்திகள் என்பவை அவை உண்மை செய்திகளை விட அதிக அளவில் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. பல சமயங்களில் இந்த பொய் செய்திகளை மைய நீரோட்ட ஊடகங்களே அவை தகவல் என்று சொல்லிக்கொண்டு பரப்புவதையும் நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே சமூகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு குழப்பங்களையும் இதழியல் என்பதை ஒரு மிகப்பெரிய ஒரு அவநம்பிக்கைக்குரிய ஒன்றாகவும் மாற்றிக்கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் நடந்த பல விஷயங்கள் அதற்கு உதாரணமாக இருக்கின்றன. அதாவது குற்றங்கள் என்பவை தனிமனித குற்றங்கள் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க நடந்து கொண்டே தான் இருக்கின்றன. அதாவது இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் எந்த ஒரு தனிமனிதரை எப்போது தாக்குவார் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. அப்படி தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு தனிமனிதரோடும் ஒரு காவல்துறை அதிகாரியை நிறுத்த வேண்டும், ஒரு காவலரை நிறுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்கிறார்கள் என்றால் 8 கோடி பேரும் குற்றம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்றால் 8 கோடி காவலர்கள் தேவை. குற்றம் என்பதை எப்படி நாம் வரையறுப்பது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு குற்றம் தனிமனித குற்றம் நடக்கிறது என்றால் காவல்துறை அதை முறையாக விசாரணை செய்கிறதா, குற்றம் இழைத்தவர்களுக்கு உடனடியாக தண்டனை வாங்கி தரப்படுகிறதா, இதுதான் ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா என்பதற்கான ஒரு அளவுகோல். 2 உதாரணங்களை சொல்கிறேன். குஜராத் கலவரத்தின் போது ஏராளமானோர் இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறையில் பல இந்துத்துவ சக்திகள் ஈடுபட்டன. அரசு அதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. அப்பொழுது மோடி முதலமைச்சராக இருந்தார். அப்படி கண்டுகொள்ளாமல் இருந்ததன் விளைவாக 3 நாட்கள் பெரும் வன்முறை வெறியாட்டங்கள் நடந்தன. காவல்துறை உத்தரவின் பேரில் கைகட்டி செயலிழந்து நின்றது. இது சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது என்பதற்கான அடையாளம். இன்னொன்று உதாரணம், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மணிப்பூர் வன்முறைகள். மணிப்பூர் வன்முறையுடைய தன்மை என்னவென்றால் அங்கு இராணுவமும் காவல்துறையும் செயலிழந்து நிற்கிறது அல்லது சுதந்திரமாக செயல்படவில்லை என்பதுதான். அதனால் கலவரக்காரர்கள் ஏராளமான வீடுகளை தீக்கிரையாக்கினார்கள், பல பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினார்கள். இப்படி இன்னும் சொல்லப்போனால் படுகொலைகள் நடந்தன. இது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு காரணம். இதெல்லாம் திட்டமிட்டு அரங்கேற்றப்படுகிற காவல்துறையினால் தடுக்கப்படாத வன்முறைகள். இன்னும் சொல்லப்போனால் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக டெல்லியில் போராடிய மாணவர்களை மிக கடுமையாக இந்த வன்முறையாளர்கள் தாக்கிய போது அப்போதும் அங்கு காவல்துறை மௌனமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு தனிமனித குற்றம், சமீபத்தில் ஒரு வடமாநில தம்பதிகளும் அவருடைய குழந்தைகளும் வேறு சில வடமாநில தம்பதிகளினால் வேறு சில வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு வன்முறையாளர்களினால் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆட்பட்டார். இதில் அரசினுடைய பங்கு என்பது என்னவென்றால் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ததா இல்லை என்பதுதான் கைது செய்தது. அப்படி கைது செய்ததோடு அவர்களை சிறையில் அடைத்தது, அவர்கள் மீது விசாரணை தொடங்கி இருக்கிறது. ஒரு அரசு செய்யக்கூடிய பணி என்பது இதுதான். உடனே எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்றும் இந்த வடமாநிலங்களில் பொய்களை பரப்புகிறவர்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் இது வடமாநிலத்தவர்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றும் உடனே பொய் செய்திகளை பரப்புகிறார்கள். இது மிக மிக ஆபத்தான ஒரு போக்கு. அதாவது குற்றங்களின் மீதான ஒரு கண்காணிப்பு விசாரணை எப்படி நடக்கிறது என்பதன் அடிப்படையில் தான் நாம் குற்றங்களை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் தேசிய குற்ற ஆவண காப்பக அறிக்கையின்படி இந்தியாவில் அதிக குற்றங்கள் நடக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்களுமே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கின்றன என்பதையும் நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. குற்றங்களின் மீது உடனடியான நடவடிக்கைகள் நிகழ்கின்றன. தமிழ்நாட்டில் குற்றங்களுடைய விகிதாச்சாரம் குறைவு என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் சிறுவனாக இருக்கிற போது 1 பவுன் தங்கம் 100 ரூபாய்க்கு எங்கள் வீட்டில் வாங்கி வந்த நினைவு எனக்கு இருக்கிறது. அதற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிற்று. ஆனால் இன்றைக்கு இருப்பதைப் போல
என் வயதில் நான் தங்கத்தினுடைய விலையை இப்படி பார்த்ததில்லை, யாரும் பார்த்திருக்க முடியாது. இன்றைக்கு 1 கிராம் தங்கம் என்பதே எட்டாத உயரத்துக்கு போயிருக்கிறது. 1 பவுன் எவ்வளவு, எந்த விலையையும் சொல்ல முடியாது. ஏனென்றால் சொல்ல தொடங்கும்போது இருக்கிற விலை நான் சொல்லி முடிக்கும்போது கூடிவிடுகிறது. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய், 5000 ரூபாய் என்று அது கூடிக்கொண்டே இருக்கிறது. ஏறத்தாழ இன்றைக்கு இந்த பதிவு நடக்கிற நேரத்தில் 1 பவுன் தங்கம், அதாவது 8 கிராம் 1,50,000 லட்சம் ரூபாயை தொட்டிருக்கிறது. 1,50,000 லட்சம் என்றால் வெறும் 1,50,000 இல்லை, அதற்கு பல்வேறு விதமான ஜிஎஸ்டி உட்பட்ட வரிகள் இருக்கின்றன. எனவே போய் சேருகிற போது 65-70 போய் நிற்கும். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஏறத்தாழ இன்னும் ஒரு 2-3 மாதங்களுக்குள் அது 2 லட்சத்தை தாண்டிவிடும் என்கிறார்கள். அந்த கணிப்பும் பொய்யாகி விடுமோ என்றுதான் தோன்றுகிறது. எல்லாவற்றையும் தாண்டி இன்னும் மேலே போய் கொண்டிருக்கிறது. இது எதனால் என்று ஒரு கேள்வி. தங்கம் மட்டுமில்லை, வெள்ளியும் அப்படித்தான் உயர்ந்து கொண்டிருக்கிறது. வெள்ளியினுடைய விலையை பழைய தங்கத்தினுடைய விலையாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளியும் தங்கமும் விலை ஏறுகிறது என்பதோடு நாட்டினுடைய எல்லா பொருள்களும், பெட்ரோல், டீசல் கூடிக்கொண்டே இருக்கிறது. தங்கம் வெள்ளிய அளவுக்கு உயரவில்லை என்பதை தவிர கூடிக்கொண்டே இருக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் இந்திய ரூபாயின் மதிப்பு தாழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று அதற்கு பொருள். மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்பு 2013ஆம் ஆண்டு தன்னுடைய தேர்தல் பரப்புரைகளில் சொன்னார், $1 70 ரூபாய்க்கு அருகில் அது மதிப்பு உடையதாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளுக்குள் $1 1 ரூபாய்க்கு கொடுத்து விடுவோம் என்று சொன்னார். அது நம்புவதாக இல்லை, இருந்தாலும் அதிகம் ஏறாமல் பார்த்து கொள்ளக்கூடும் என்று கருதினோம். ஆனால் இன்றைக்கு $1 மதிப்பு 90 ரூபாய்க்கு மேலே போய்விட்டது. ஏறத்தாழ 70 ரூபாய் தான் 1 லிட்டர் பெட்ரோல் இருந்தது. 54 ரூபாய் தான் 1 லிட்டர் டீசல் இருந்தது. நான் சொல்வது 2014. இந்த 12 ஆண்டுகளில் எல்லாம் பெட்ரோல் 1 லிட்டர் 100 ரூபாயை தாண்டிவிட்டது. டீசல் 1 லிட்டர் 90 ரூபாயை தாண்டிவிட்டது. ஒருவேளை நாம் தான் புரிந்து கொள்ளவில்லையோ என்று கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் 2014 தேர்தலில் போட்டியிடுகிற போது இன்றைய பிரதமர் மோடி திரும்ப சொன்னது என்ன என்றால், வளர்ச்சி தான் எங்களின் நோக்கம், இந்தியாவில் எல்லாம் வளர்ச்சி பெறும், வளர்ச்சிக்காகத்தான் நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று சொன்னார். அவர் குறிப்பிட்ட வளர்ச்சி என்ன என்பது நமக்கு இப்போது புரிகிறது. தங்கத்தின் விலையில் வளர்ச்சி, வெள்ளியின் விலையில் வளர்ச்சி, அமெரிக்க டாலரின் மதிப்பில் வளர்ச்சி, பெட்ரோல் டீசல் விலையில் வளர்ச்சி. எனவே எல்லாம் டெவலப்மெண்ட், வளர்ச்சி தான் என்றார். இப்படிப்பட்ட வளர்ச்சியாக அது இருக்கும் என்று நாம் கருதவில்லை. இது ஒரு பக்கம். இப்படி தங்கமும் வெள்ளியும் விலை ஏறிக்கொண்டே போவது எதனால் என்று பொருளியல் வல்லுநர்கள் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். நாம் பொதுமக்களில் ஒருவராக நின்று பார்க்கிற போது அது எதனால் ஏறுகிறது என்பதை விட இப்படி விலை ஏறுவதால் என்ன விளைவு ஏற்படக்கூடும் என்பதுதான் நமக்கு கவலை தருவதாக இருக்கிறது. கண்டிப்பாக வழிப்பறி கொள்ளைகள் மிக கூடுதலாகத்தான் ஆகும். ஒரு பெண் கழுத்தில் ஒரு 5 பவுன் தங்கச் சங்கிலியை போட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதனுடைய மதிப்பு ஏறத்தாழ 7,5 லட்சம் ரூபாய் ஆகிறது. ஒருவன் இப்படி எண்ணி பார்க்க கூடும் இல்லையா? 7,5 லட்சம் அவனால் வாழ்நாள் முழுவதும் உழைத்தாலும் சம்பாதிக்க முடியாது என்கிற கட்டத்தில் அவன் ஒரே ஒரு இந்த தங்கச்சங்கிலியை அறுத்து கொண்டு போனால் லட்சாதிபதி ஆகிவிடலாம் என்கிற ஒரு தீய எண்ணம் அவன் மூளையில் பதியுமானால் நாடு முழுவதும் கொள்ளை, வழிப்பறி, அதன் காரணமாக கொலைகள் எல்லாம் நடக்கக்கூடும். நாடு ஒரு மிக ஆபத்தான பாதையை நோக்கி விரைந்து போய்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் தங்கத்தின் விலை விரைந்து ஏறிக்கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. ஒரு பெண்ணை கடத்தினால் 10 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் கிடைக்கும் என்கிற நிலை ஏற்படுமானால் பெண்களுக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும். ஏன் ஆண்களை கடத்த மாட்டார்களா? கூடுதலாக நகை அணிகிற பழக்கம் பெண்களுக்கு இருப்பதால் ஆபத்து பெண்களுக்கு கூடுதலாக வருகிறது. எனவே இது வெறும் விலை ஏற்றம் என்று மட்டும் பார்க்க முடியாது. நாட்டின் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கிய பாய்ச்சல் என்றுதான் அஞ்ச வேண்டியிருக்கிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய
ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை எழுந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு இன்றைக்கி டிமாண்ட் அதிகம், அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப
எந்த வேலை, எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது, அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன? காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிங்க. யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும், மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே, பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா, பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா, அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள். நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு, இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோன்னு உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.